இயேசு கிறிஸ்து அரண்மனைக்குள் வந்தார். பிலாத்துவிடம் பேசினார். பிலாத்துவின் அருகில் நின்றார். ஆனாலும் காத்திருந்தாரே. ஆனால் ஏசாயா 53வது அதிகாரத்தை குறித்து அழகாக விளக்கி கூறியிருப்பார் இயேசு. வார்த்தையாகிய தேவனை அவருடைய வார்த்தைகளாலேயே அவமானப்படுத்தி அலங்கோலப்படுத்தினர். அந்த வினாவிற்கான பதிலை இயேசு கிறிஸ்து கூறும் முன்னரே யூதர்களை நோக்கி சென்று விடுகிறார். எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்திலிருந்து அன்னாவின் இடத்திற்கும், அன்னாவின் இடத்திலிருந்து காய்பாவின் இடத்திற்கும், காய்பாவின் இடத்திலிருந்து பிலாத்துவினுடைய அரண்மனைக்கும் கூட்டி வருகின்றனர். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பாஸ்காவை புசிக்க வேண்டும் என்பதற்காக பிலாத்து அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார். இயேசு கிறிஸ்துதான் மெய்யான பாஸ்கா என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அல்லவா? வெளியில் வந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயந்தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். தாம் இன்ன விதமாய் மரிக்கப் போகிறோம் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். பிலாத்து மீண்டும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, ஆம், அப்படிதான் என்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரதியுத்தரமாக, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்று வினாவுகிறார். அந்த வினாவிற்கான பதிலை இயேசு கிறிஸ்து கூறும் முன்னரே யூதர்களை நோக்கி சென்று விடுகிறார். அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றமும் காணேன், அவர் நீதிமான் என்று கூறுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க முற்றும் முடிய அவர் முயற்சி செய்யவில்லை. மத்தேயு 27வது அதிகாரம் 27 முதல் 31 முடிய பிலாத்துவின் அரண்மனையில் இயேசுவுக்கு செய்யப்பட்ட அலங்கோலங்கள் கூறப்பட்டுள்ளது. போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்து இயேசுவின் வஸ்திரங்களை கழட்டி அவருக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து வலது கையில் ஒரு கோலை கொடுத்து எல்லோரும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் செய்தனர். அது மட்டுமன்றி அவர் மேல் துப்பி
அந்த கோலினால் அவரது சிரசினில் அடித்தார்கள். இந்த அவமானங்கள் எல்லாம் எதனால்? பிலாத்துவின் கேள்விக்கு ஆம் அப்படித்தான் என்று கூறிய அந்த ஒற்றை வார்த்தைகளால். வார்த்தையாகிய தேவனை அவருடைய வார்த்தைகளாலேயே அவமானப்படுத்தி அலங்கோலப்படுத்தினர். சற்றே பிலாத்துவை பற்றி சிந்தித்து பார்ப்போம். சத்தியமாவது என்று கேட்ட பிலாத்து சற்றே கவனித்திருந்தாரேயானால், சத்தியபரனாகிய கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது என்று விளக்கி கூறியிருப்பார். பிலாத்துவும் சத்தியத்தை அறிந்து ஞானத்தை பெற்று ஞானமடைந்திருப்பார். அந்தோ பரிதாபம், காத்திருக்கவில்லை. அது மட்டுமல்ல, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன் என்றும் கூறுகிறார். யோவான் 8:32 நமக்கு கூறுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இயேசுவிடம் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து கவனித்து வினாவுக்கான பதிலை தேடி காத்திருந்தாரேயானால், ஏசாயா 53 குறித்து அழகாக விளக்கி கூறியிருப்பார் இயேசு. அப்படியானால் பிலாத்து அடிமையா? அவர் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும்? ஆம், பிலாத்து அடிமைதான். அவர் தேசாதிபதியாக இருந்தும் மனிதர்களை பிரியப்படுத்த விரும்பினார். மனிதர்களுக்காக பயந்து கொண்டு குற்றமற்றவரை, நீதிமானை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். பதவிக்காக, பெயருக்காக, புகழுக்காக, மனிதர்களுக்காக அவர் அடிமையாயிருந்தார். இன்று நாமும் அப்படித்தான். ஆவலோடு ஆலயம் வருகிறோம். ஆனால் ஆண்டவரை தேடுவதை விட்டுவிட்டு ஆசீர்வாதங்களை தேடுகிறோம். நம்மை தேடி வந்த இயேசுவின் உறவை விட்டுவிட்டு உதாசீனப்படுத்திய உறவுகளுக்காக ஏங்குகிறோம். தேடி வந்த தேவகுமாரனை தள்ளிவிட்டு தேவைகளுக்காய் தேடி தேடி அலைகிறோம். இயேசு கிறிஸ்து அரண்மனைக்குள் வந்தார். பிலாத்துவிடம் பேசினார். பிலாத்துவின் அருகில் நின்றார். ஆனாலும் பிலாத்து உற்று நோக்கவில்லை. இன்றும் இயேசு நம் அருகில் வருகிறார், நம்முடன் பேசுகிறார், நம்மோடு உறவாட விரும்புகிறார். நாமோ அவரை உதாசீனப்படுத்துகிறோம். அவருடைய வார்த்தைகளை உற்று நோக்கி கவனியாமல் உதறி தள்ளிவிடுகிறோம். நித்தியானந்த தேவன், சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை நித்தியத்திற்கு அழைத்துச் செல்லவே இவ்வுலகிற்கு வந்தார். அந்த சத்திய தேவனை நாம் அறிந்து நித்தியத்திலே சென்று நித்தமும் அவரை பாடி புகழ்ந்து போற்றி வாழ்த்தி வணங்கி ஆராதிக்க நம்மை நாமே இந்த தவக்காலத்தில் ஆயத்தப்படுத்துவோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம்.
எல்லாம் உனக்காக